இன்றைக்கி நம்ம கிச்சனில் காரப்பணியாரம் பண்ண போகிறோம். மாவு அரைச்சி புளிக்கவெல்லாம் வைக்காமல் உடனே மாவு அரைச்சதுமே எப்படி பணியாரம் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக, டின்னராக, இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அதிக வேலையே கிடையாது. சாயங்கால நேரத்தில் பசங்க ஸ்கூல்லேருந்து வரப்போ பசியோடு வருவாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. வாங்க நம்ம காரப்பணியாரம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம சாப்பாடு செய்கிற அரிசி தான் இது, புழுங்கல் அரிசி. அதே டம்ளர் அளவில் 1/4 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெந்தயம், ஒரு 10-15 வெந்தயம் இருக்கும், அந்தளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதிக வெந்தயம் போட்டால் கசப்பாக இருக்கும் அப்படின்றனால கம்மியாக ஒரு 10லேருந்து ஒரு 15 வெந்தயம் போட்டால் சரி. அரிசி, உளுந்து, வெந்தயம் 3ஐயும் 2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டே அரைச்சிக்கலாம். நம்ம பணியாரத்துக்கு, இட்லிக்கெல்லாம் எப்படி அரைப்போம், லைட்டாக குருணையாக இருக்கிற மாதிரி ரொம்ப வலுவலுப்பாக இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் உளுந்து, 4 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக இருக்கும். நாங்கள் நைட்டு டின்னருக்கு தான் இதை நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ இதை அரைச்சிடலாம். தண்ணி வந்து நம்ம முதலே கழுவி ஊற்றுனதுனால அதே தண்ணியை ஊற்றி நான் அரைச்சிக்கிறேன். இந்தளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்த்துடக்கூடாது. இந்தளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பணியாரம் வந்து சரியாக வராது. அதனால் இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கெட்டி அளவுக்கு இருக்கணும். இப்போ இதுக்கு தாளித்து ஊற்றிக்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ பணியாரம் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு வந்து கருகாமல் வறுக்கணும். அதனால் சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை மாவில் போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1 துண்டு தேங்காயை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய் சேர்த்துருக்கேன். அடுப்பில் இருக்கிறப்பவே தேங்காய் போட்டோன்னா தேங்காய் வந்து வெந்துடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். மாவில் இதை சேர்த்துடலாம். உப்பெல்லாம் நான் சேர்த்துக்கல, இனிமேல் தான் உப்பு சேர்த்துக்கணும். தேவையான உப்பு இப்போ கலந்துடலாம். இது போல் வெங்காயம் வந்து மாவில் அதிகமாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிட்றப்போ. அதுக்காக தான் சரி அளவுக்கு நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 1 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இல்லை வெங்காயம் இதெல்லாம் போடாமல் வெறும் பணியாரமாக ஊற்றலாம் அப்படின்னா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. இப்போ பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ பணியாரம் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, ஊற்றிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சதுமே லைட்டாக வெந்ததுமே அப்படியே திருப்பி போட்டோம்னா சூப்பராக வந்துடும். அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. காரப்பணியாரம் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு நான் வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். நீங்கள் கார சட்னி பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் இது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம செரீன்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.